السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أن أقيموا الدين ولا تتفرقوا فيه. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة؟ قالوا بلى يا رسول الله. قال: صلاح ذات البين، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபடலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான்: அன் அகிமுத் தீன வலா ததஃபர்ரகு ஃபீ. நீங்கள் சத்திய மார்க்கத்தில் நிலையாக இருங்கள், நிலை நிறுத்துங்கள், நீங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள்: அலா உஹ்பிருக்கும் பி அஃலல மின் தரஜதி சியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகதி. சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தான தர்மம் செய்வது, தொழுவது, நோன்பு வைப்பது, இவைகளை காட்டிலும் ஒரு சிறந்த அமலை, சிறந்ததை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆம் சொல்லித்தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஹு தாத்துல் பைன். நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த மார்க்கத்தில பிரிவை ஏற்படுத்தி விடாமல் ஒற்றுமையோடு செயல்படுங்கள், ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். அப்படி நீங்கள் ஒற்றுமை ஏற்படுத்தாவிட்டால், பிரிவினை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள், ஆனால் நீங்கள் அந்த தீனை, மார்க்கத்தை சிரைத்ததை போன்று ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி தருவார்கள். ஆக நம்முடைய மார்க்கத்தில் ஒற்றுமை என்பது மிக முக்கியம். அந்த ஒற்றுமையுடைய பலம் தெரிந்தவர்கள் இன்று வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய இந்த வார ஜும்மாவிலே ஒற்றுமையே வலிமை என்ற தலைப்பின் கீழ் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்ற நேரத்தில் 4 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். மதீனாவுக்கு போனதற்கு பிறகு அவங்க செய்த 4 விஷயங்கள்ல மிக முக்கியமானது 4 விஷயங்கள். முதலாவது, ஒரு பள்ளியை கட்டினார்கள்.
இரண்டாவது, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக மதரசாவை ஏற்படுத்தினார்கள். இவை இரண்டும் அமல்கள் சார்ந்தது, அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய விஷயமாக இருக்கிறது. அடுத்து சமுதாயத்திற்காக வேண்டி இரண்டு விஷயங்களை செய்தார்கள். அந்த இரண்டு விஷயம் என்னவென்றால், முதலாவது விஷயம், மக்காவில் இருந்து மதீனாவிற்கு யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அந்த சஹாபிகளை மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபிகளோடு சகோதர அமைப்பினை இணைத்து விட்டார்கள், சகோதரர்களாக ஆக்கினார்கள். ஒன்னு இருக்கு பிறப்பான சகோதரர். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய குடும்பங்களை, தன்னுடைய வீடுகளை, தன்னுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு அகதிகளாக யார் மதீனாவிற்கு வந்தார்களோ அந்த நபர்களை எல்லாம் மதீனாவில் சொந்தமாக பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் விதமாக இவர் இவருக்கு சகோதரர், இவர் இவருக்கு சகோதரர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக ஆக்கிவிட்டார்கள். அப்படி ஆக்கிய நபர்களில் ஒருவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க மக்காவாசி, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சேர்த்து விட்டார்கள், சகோதரர்களாக ஆக்கி விட்டாங்க. ஸஅத் இப்னு ரபிங்கிறவங்க அன்சாரி சஹாபி, மதீனாவாசி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்காவில் பெரிய பணக்கார சஹாபி. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தீனுக்காக வேண்டி மதீனாவுக்கு வந்துட்டாங்க ஹிஜ்ரத் செஞ்சு. வந்ததுக்கு பிறகு இவங்கள்ட்ட எந்த விதமான காசு பணமும் இல்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஸஅத் இப்னு ரபி அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, ஒரு சகோதரராக ஆக்கி விடுகிறார்கள். இப்ப ஸஅத் இப்னு ரபி எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களும் அன்சாரி சஹாபில மிகவும் பணக்கார சஹாபி, நிறைய பொருளாதார வசதிகள் வைத்திருந்தார்கள். இவங்க ரெண்டு பேரையும் சகோதரர்களாக ஆக்கியதற்கு பிறகு ஸஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது, உங்களுக்கு என்னென்ன பொருளாதாரம் தேவையோ அதுக்கு நான் உதவி செய்யறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் 2 தோட்டம் இருக்கிறது, நீங்கள் ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், அதில் உங்களுக்கு யார் விருப்பமாக இருக்கிறார்களோ அந்த மனைவியை நான் தலாக்கு விட்டு விடுகிறேன். அவருடைய இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் அவரை என்ன செஞ்சீங்க, திருமணம் முடிச்சுக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம்! மக்காவிலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பங்களை, பொருளாதாரங்களை எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்த சஹாபிகளுக்கு அன்சாரி சஹாபிகள் இவ்வளவு தூரம் உதவி செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் ஒரு இணைப்பை, ஒற்றுமையை ஏற்படுத்தி வைத்தார்கள். அதனால்தான் அன்சாரிகள் தன்னுடைய மனைவியை கூட இழப்பதற்கு முன் வந்தார்கள். அந்த ஒற்றுமை, அந்த இணைப்பை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு செய்த சமுதாய பணிகளில் ஒன்று. இரண்டாவது சமுதாய பணி மிக முக்கியமானது. காலம் காலமாக மதீனாவிலே ஒரு பிரச்சனை இருந்தது. நீண்ட காலமாக அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய 2 பிரிவினர் நீண்ட காலமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுகிறார்கள், 120 வருடங்கள் பகைமை இருந்தது. 1 வருடம் 2 வருடம் அல்ல, 120 வருடம் பகைமை இருந்த அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய 2 பிரிவினர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த 2 பிரிவினரும் சமாதான முறையில் இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். பிறகு அவர்கள் மிகப்பெரிய தீனுக்கு உதவியா இருந்தாங்க. ஒரு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இணக்கம், 2 பேருக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒற்றுமை, இதுவெல்லாம் பின் நாட்களிலே சமுதாயத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் வெறுமனே ஆன்மீகத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, சமுதாயத்தை கையில் பிடித்தார்கள், இணக்கத்தை ஏற்படுத்தினார்கள், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள், ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள்.
இதுதான் அவருடைய முதற்கண் பணியாக இருந்தது. மதீனாவுக்கு போனதற்கு பிறகு ஸ்பெயின் நாடு 800 ஆண்டு காலம் இஸ்லாமியர் என்ன செஞ்சாங்க? ஆட்சி செஞ்சாங்க. 800 ஆண்டு காலம் ஸ்பெயினை. இன்னைக்கு ஸ்பெயின்ல அல்லாஹ்வை வணங்குவதற்கு அழைப்பதற்கு ஒரு முஸ்லிம் கூட கிடையாது. 800 ஆண்டு கால ஆட்சி. அந்த நேரத்தில் இஸ்லாமியருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்கள் யாருமே என்ன செய்யல, மற்ற மதத்தவர்களை நிர்பந்திச்சு நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அவரவர் மார்க்கத்தில் விட்டுட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எப்படியாவது இந்த ஸ்பெயின்ல நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட முயற்சி. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல பிளவை ஏற்படுத்தினாங்க. மசாயில் விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்படுத்தினாங்க. நாம் நினைக்கலாம் சாதாரண விஷயம் தானே, கருத்து வேறுபாடு தானே. கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, இவருடைய ஒற்றுமையை நாம் சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டால் ஸ்பெயினை நம்ம என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம். அவர்கள் செய்த சூழ்ச்சி என்ன தெரியுமா? மசாயில் விஷயத்துல, மார்க்க சட்ட விஷயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடை ஏற்படுத்தி கொண்டார்கள். பிறகு இன்று ஒரு முஸ்லிம் கூட, ஒரு தொழுகையாளி கூட, அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய ஒரு நபர் கூட அங்கே இல்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். ஆக நம்முடைய சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமுதாயத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது. ஒரு சமூகத்தின் அடிப்படையே ஒற்றுமையில் தான் இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் அடிப்படை ஒற்றுமையில் தான் இருக்கிறது. ஒற்றுமை இல்லை என்று சொன்னால், ஒற்றுமை என்பது உள்ளத்தளவில் வேண்டும். பேச்சிலே மட்டும் இருக்கக்கூடாது, செயல்பாடுகளில் மட்டும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் செயல்பாடுகளை தடுமாற்றம் வந்துவிடும். யாருக்கு உள்ளத்திலே ஒற்றுமை இருக்குமோ அப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக தான் இந்த தீனுக்கு என்ன செய்யும், பிரயோஜனத்தை அளிக்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒற்றுமையாக இருங்கள் என்று சில வசனங்கள்ல சொல்லி காட்டலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம், வஅதீஉல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். தொடர்ச்சியாக வலா தனாஸு, நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிணங்கி கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடு கொண்டு பிணங்கி கொண்டிருந்தால் ஃபதஃப்ஷலு, நீங்கள் கோழையாகி போய்விடுவீர்கள். ஒற்றுமை இல்லை, ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டா அதனுடைய விளைவு என்ன என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபதஃப்ஷலு, நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், உங்களுடைய வீரம் இல்லாமல் போய்விடும். வத்தத்ஹபு ரீஹுக்கும், உங்களுடைய சக்தி போய்விடும். நீங்கள் ஒற்றுமை இழந்தால் உங்களுடைய சக்தி போய்விடும் என்று சொல்கிறது குர்ஆன். வத்தத்ஹபு ரீஹுக்கும், உண்மை அதுதானே. இன்னைக்கு ஒற்றுமை இல்லாத காரணம் நம்முடைய சக்தி போய்விட்டது. வசனத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்லுவான், வஸ்பிரு, நீங்க என்ன செஞ்ச, பொறுமையாக இருங்க. பொறுமையாளர் தான் அல்லாஹ் இருக்கிறான். ஆக ஒற்றுமைதான் மிகப்பெரிய பலம். ஒற்றுமைதான் ஒரு சமுதாயத்தின் வலிமை. ஒற்றுமைதான் ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி. ஒற்றுமைதான் ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சேர்ந்து இணைந்து இருப்பதற்கு தான் இஸ்லாத்திலே ஜமாத் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஐவேளை தொழுகை நீங்கள் ஜமாத்தோடு தொழுகுங்கள், ஒற்றுமையோடு செயல்படுங்கள். எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் பள்ளிவாசலிலே நடக்கிறது. ஐவேளை தொழுகையை நீங்கள் ஒற்றுமையோடு சஃப்புகளிலே நின்று நெருக்கமாக நின்று தொழுங்கள். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த வித்தியாசம் இல்லாமல் ஒற்றுமையோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம் பள்ளிவாசல் மட்டும்தான். இஸ்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஒற்றுமையை போதிக்கிறது. ஒற்றுமை இல்லை அப்படின்னா நம்முடைய சக்தி போய்விடும். நபி தோழர்கள், சஹாபாக்கள் இந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டு தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். பல சதுர மைல் என்ன செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை என்ன செஞ்சாங்க, ஆட்சி புரிந்தார்கள். நிறைய வெற்றிகள் கிடைத்தது இஸ்லாத்திற்கு. காரணம் ஒற்றுமை தான். எந்தெந்த இடங்களெல்லாம் ஒற்றுமை சீர்குலைகிறதோ அங்கெல்லாம் நம்மளை பார்க்க முடிகிறது பின்னடைவை. ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இல்லாட்ட எவ்வளவு பிளவுபட்டு நிற்கிறோம். ஒரு குடும்பத்துல தாய் தந்தையரிடத்துல, மாமனார் மருமகளிடத்துல, மாமியார் மருமகளிடத்துல, அண்ணன் தம்பி இடத்துல,
கணவன் மனைவியிடத்துல ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை இல்லாத போது அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய சிக்கல்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலதான் சமுதாய ரீதியாக நாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆசியாவில் 46 நாடுகள், ஆப்பிரிக்காவில் 30 நாடுகள், அமெரிக்கா கண்டத்திலே 4 நாடுகள், இத்தனை நாடுகளும் இருந்தும் கூட கிட்டத்தட்ட 82 நாடுகள் சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய பகுதிகளாக நாடுகளாக இருந்தும் கூட நம்முடைய இஸ்லாமிய நாடுகின்ற தனித்துவம் என்பது இன்னும் வரவில்லை. அரசியலில், பொருளாதாரத்தில் சிறந்த, உலகத்திலே சிறந்த ஒரு நாடு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கிறதா? இல்லை. மருத்துவத்திலே, பொருளாதாரத்திலே, மற்ற விஷயங்களிலே, துறைகளிலே இந்த நாடு சிறந்த நாடு என்ற ஒரு இஸ்லாமிய நாடை முன்னோக்கி காட்ட முடியுமா என்றால் முடியாது. வேண்டுமென்றால் சொல்லிக்கலாம், கல்ஃப்ல நிறைய பெட்ரோல் வருது, கல்ஃப்ல நிறைய பெட்ரோல் வருதுன்னு சொல்லலாம். அதுவுமே நம்ம கையில கிடையாது. சவுதியா இருக்கட்டும், கல்ஃபா இருக்கட்டும், இப்ப எல்லாமே ரஷ்யா கையிலையும் அமெரிக்கா கையிலையும் தான் இருக்குது. அப்ப இவ்வளவு தூரம் நம்முடைய முன்னேற முடியாத காரணம் என்ன? 82 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. ஒரே ஒரு நாட்டை இத்தனை மாதங்களாக வதைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு நாடு. அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. காரணம் என்ன? ஒற்றுமை இல்லை. நம்மகிட்ட பலஸ்தீனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்க அன்னைக்கு நீங்க செய்திகளை கேட்கலாம். எத்தனையோ செய்திகள், துயர செய்திகள் வந்துகிட்டே இருக்கு பலஸ்தீனத்திலிருந்து. நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி படிச்ச ஒரு செய்தி நீங்களும் பார்த்திருக்கலாம். ஒருத்தர், அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, வீட்டில் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையுடைய பெர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வேண்டி போயிருக்கிறார். பக்கத்துல வெளியூர் போயிருக்காரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த வீட்டை அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, தாக்குதல் ஏற்படுத்தி மனைவி, பிள்ளைகள், அங்கே இருந்த மாமியார் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. அவருடைய 2 பிள்ளை, இரட்டை குழந்தைகள். அவருடைய அந்த பெர்த் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அதோட இப்படி நின்று போட்டோ காமிக்கிறார். போட்டோல வருது. வாங்கிட்டு வர பெர்த் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வராரு. வீட்டில் பார்த்தா அங்கே எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. இப்ப இவ்வளவு தூரம் அநியாயமாக நடக்கும் பொழுது நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லாதன் காரணமாக எல்லோரும் தட்டி கேட்டால் நிச்சயமாக அதற்கு வழி பிறக்கும். ஆனா யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இவனை விட நான் சிறந்தவன், அவனை விட நான் தான் உயர்ந்தவன், எல்லாரும் என்னை விட தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால தான் இணைய முடியல நம்மளால. விட்டு கொடுத்தல் என்ற பண்பை இல்லாத போனக்கான காரணம் என்ன? எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான், அவனை கூட நான் தாழ்ந்தவன் கிடையாது, அதனால நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த எண்ணம் இருக்கின்ற காரணத்தில் இன்னும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, மொஹல்லாவிலே, நம்முடைய நாட்டிலே, நம்முடைய இந்திய திருநாட்டில் 17% மேலாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அரசியல் பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்முடைய மருத்துவ கல்லூரிகள் எத்தனை இருக்கிறது? அரசியல் கட்சிகள் வேண்டும் என்று சொன்னால் சிறு சிறு கட்சிகளாக உடைந்து பிரிந்து இருக்கிறோம். இப்போது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்புகள், இயக்கங்களாக இருக்கட்டும், இத்தனை அமைப்புகளுக்கும் இத்தனை இயக்கங்களுக்கும் ஒரே ஒரு தாய் இயக்கம்ங்கிறது ஒண்ணுதான். அந்த ஒரே குடையில இருக்கும்போது இருந்த அந்த வலிமை இப்பொழுது பிரிந்து பிரிந்து இருக்கும்போது கிடைக்கிறதா என்று சொன்னால் கிடைக்கவில்லை. அரசியல்ல பின்னாடி போயிட்டோம், கல்வியில பின்னாடி நிற்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் சாதாரண ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிச்சு எல்லாத்திலையும் கருத்து வேறுபாடு, மசாயில்ல கருத்து வேறுபாடு, மஹல்லாவுல பிரிவினை, செய்யக்கூடிய அமல்கள்ல கருத்து வேறுபாடு. சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது, இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் அவர்களுடைய கருத்து வேறுபாடு ஒரே அணியில் அவர்கள் வருவதை தடுக்கவில்லை. நம்முடைய கருத்து வேறுபாடு எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சின்னதா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டால் நம்ம என்ன செஞ்சிடுவோம், வேறு அணிக்கு மாறிடுவோம். ஆனா சஹாபா பெருமக்கள், இமாம்கள், இவர்கள் எல்லாம் கருத்து வேறுபாடு இருந்தது, மார்க்க விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப் உடைய யுத்தத்துல சஹாபாக்கள் அனுப்புறாங்க, சொல்லி அனுப்புறாங்க, பனு குறைலா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க அசரை தொழுக வேண்டும், அங்கே போய் நீங்க அசரை தொழுகணும்னு ஒரு கட்டளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க.
சஹாபாக்கள் போய்கிட்டு இருக்கும் போதே அசருடைய நேரம் வந்து விட்டது. இப்ப சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அசருடைய நேரம் வந்துருச்சு, நம்ம அசரை தொழுதுருவோம்னு தொழுதுட்டாங்க. சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அசரை நீங்க போய் பனு குறைலாங்கிற இடத்துல தான் தொழுகணும், அப்ப அங்கே போய் தான் தொழுகணும், அங்கே போய் தொழுதாங்க. சில பேர் வழியிலேயே தொழுதுட்டாங்க, சில பேர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி அங்கேயே தொழுதுட்டாங்க. இப்ப ரெண்டு விஷயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்திற்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே குறைபடுத்தல, ரெண்டையுமே சரி கண்டாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தது. இமாம்களாக இருக்கட்டும், ஹனஃபி இமாமா இருக்கட்டும், ஷாஃபி இமாமா இருக்கட்டும், கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் ஒரே அணியிலே இருப்பதை என்ன செய்யல, தவறப்படல. நம்முடைய மார்க்கம் சொல்லி தரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்க சஃப்ல நிக்கிற மாதிரி நின்னுங்க ஒரே அணியாக. இந்த சஃப்ல நிக்கிறதுங்கிறதே போர்க்களத்தை போன்றது. ஒற்றுமையோடு செயல்படுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். எத்தனையோ பழமொழிகள் சொல்லுவார்கள், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமையே பலம், ஊரு இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு என்னது கொண்டாட்டம், தனிமரம் தோப்பாகாது. எத்தனையோ பழமொழி ஒற்றுமைக்காண்டி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் பழமொழிகளாகவே இருந்து கொண்டு போகிறது தவிர நம்முடைய வாழ்க்கையில எதுவும் வரவில்லை. இந்த பிரிவினை நாம் எப்பொழுது ஒழித்து கட்டுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வெற்றி படிகளிலே முன்னேற முடியும். சமூகத்தை பிரிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை பிரிப்பதாக இருந்தாலும் சரி, ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான செயல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுரீது அன் யூகிய பைனகுமுல் அதாவத்து வல் பக்லா, நிச்சயமா ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்துவதுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒற்றுமை இல்லாம சமுதாயத்தை கிளைக்கிறது, இது எல்லாம் சைத்தான் மிக பிடித்தமான வேலை. குர்ஆன் சொல்லுகிறது. மிக முக்கியமாக இளைஞர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் இருக்கிறாரே ஒரு சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு தூண். இளைஞர்கள் நினைத்தால் ஒரு சமுதாயத்தினுடைய எல்லா விஷயத்திலும் முன்னுக்கு கொண்டு வர முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இளைஞர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே இளைஞர்களிடத்தில் மசூரா செய்து அதை நிறைவேற்றி காட்டினார்கள். இளைஞர்கள் தான் ஒவ்வொரு சமுதாயத்திலும் பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், துருக்கி ஒரு காலத்துல இஸ்லாத்துடைய தலைமையகமாக இருந்தது. துருக்கி உஸ்மானிய ஹிலாபத்துவாங்க, ஹிலாபத்துடைய ஆட்சி. உலகத்திற்கே இஸ்லாமிய தலைமையகம் துருக்கியாக இருந்தது. இப்படி ஒற்றுமையாக இருந்தா பலஸ்தீனத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, கைப்பற்ற முடியாது என்று நினைத்து யூதர்கள் பெரிய ஒரு சதி வேலையை செய்தார்கள். என்ன அது, துருக்கியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை என்ன செய்தார்கள், கண் வைத்தார்கள். அந்த இளைஞர்களோடு தொடர்பு வைத்து யூதர் படையில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சேர்ந்து கொண்டு அந்த துருக்கியிலே கலந்து உலாவ ஆரம்பித்தார்கள். பிறகு என்ன நடந்தது, துருக்கியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் யூதர்கள் இருந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த துருக்கியினுடைய இந்த ஹிலாபத் என்பது ஒரு சர்வாதிகார முறையாக இருக்கிறது என்று கிளர்ச்சி செய்தார்கள். சரியாக 1924ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி இஸ்லாமிய உலகின் தலைமையகமாக இருந்த ஹிலாபத்தே உஸ்மானி தகர்க்கப்பட்டது. காரணம் என்ன, இளைஞர்களை வைத்து என்ன செய்தாங்க, அதற்கு முடிவுரை எழுதிவிட்டார்கள். இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். வாட்ஸ்அப்ல கூட என்ன செஞ்சோம், ஒரு வீடியோ உலாவிட்டு வந்துச்சு. முன்னாடி ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம், அந்த சிங்கம் என்ன செய்யும், ஒரு காட்டு எருமையை ஏதோ ஒன்று வேட்டையாடுறதுக்காண்டி பிடிச்சி வச்சிருக்கும். இப்போ அந்த நேரத்தில் கூட்டமாக அதனுடைய இனங்கள் சேர்ந்து கூட்டமாக வந்து அந்த சிங்கத்தை கொஞ்சம் மிரட்டின உடனே சிங்கம் அதை விட்டுட்டு போயிடும். இதெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, ஒற்றுமையோடு இருக்கும்போது என்பது அந்த பலம் என்பது கிடைக்கும். வரலாற்றில் ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பத்ருடைய போர், உஹதுடைய போர், ரெண்டே நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பத்ருடைய போர் ஒற்றுமைக்கு மிக மிக இலக்கமான ஒரு போர். 313 சஹாபாக்கள், எத்தனையோ பேர் என்ன, ஆயிரக்கணக்கில் காப்பீர்கள் இருந்தாங்க. அந்த ஒற்றுமை, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் உயிர் கொடுப்பதற்கு தயார், ஒருத்தர் படும் காயத்திற்கு என்ன செய்ய மருந்து போட தயார், ஒருத்தருக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி ஒரு ஒற்றுமையோடு செயல்பட்டாங்க. பத்ருல வெற்றி கிடைச்சிச்சு. அதே நேரத்தில் உஹதுடைய யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கணவாயில் என்ன செஞ்சாங்க, நீங்க கொஞ்சம் பேர் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. நான் சொல்ற வரை நீங்க வராதீங்க,
உஹதுடைய யுத்தத்தில் என்ன நடந்தது? உஹதுடைய யுத்தத்திலே கொஞ்சம் முஸ்லிம்கள் முன்னேறி போனார் என்ற செய்தி கிடைத்த உடனே அங்கே இருந்த அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? உள்ள வந்துட்டாங்க. உஹதிலே மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. வரலாற்று ஆசிரியர் எழுதுவார்கள், உஹதில் அந்த ஒற்றுமை இல்லாததன் காரணமாக மிகப்பெரிய பின்விளைவை நாம் சந்தித்தோம். இன்னைக்கு சரி, குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, மொஹல்லாவிலும் சரி. ஆக நம்ம மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் என்ற அந்த கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்வது. இன்னைக்கு நாம யோசிக்கிறோம் நம்முடைய நிலைமையை. இதுவெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொன்னது. இன்றைய நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நான் பெரியவன், என்னுடைய சாராதான் உயர்ந்தவர்கள், என்னுடைய பகுதி, என்னுடைய மொஹல்லா, என்னுடைய கோத்திரம், இப்படி பேசுவதே தவறு. குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹன்னாஸ், ஜனங்களே. எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று சொல்லுவான். ஆனா இந்த வசனத்துடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், யா அய்யுஹன்னாஸ், ஜனங்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரே ஆண் ஒரே பெண்ணில் இருந்து தான் உங்கள் அனைவரையும் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களுக்கு மத்தியில குடும்பங்களாக கோத்திரங்களாக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? லிதஆரஃபு, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிந்து கொள்வதற்காக. இன்னார் குடும்பம், இன்னார் கிளையை சார்ந்தவர் என்று ஒரு முகவரிக்காக, அறிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தி இருக்கிறோமே தவிர, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான், இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறாரோ அவர்தான் சிறந்தவர். என்னுடைய குடும்பம் பெரியது, நான் உயர்ந்தவன், என்னுடைய கோத்திரம் பெரியது, எங்க ஏரியா, என்னுடைய சாரார் என்று சொல்வதற்கு மார்க்கத்திலே இடம் கிடையாது. ஒற்றுமையே போதிக்கக்கூடிய நம்முடைய மார்க்கம் இளைஞர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமீபத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், ஒரு சாதாரண ஒரு விளையாட்டுடைய விஷயத்துல சில பிரிவுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வது மிக வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாதான் சமாதானம் ஆக முடியும். சமாதானத்தை நம்ம தவறா விளங்கிட்டோம். சமாதானம்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா எங்கேயுமே வராது. ஏதாவது ஒரு நேரத்தில் வரலாம். கணவன் மனைவி சண்டை வருது, குடும்பத்தில் சண்டை வருது, ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில் சண்டை வருதுன்னா சமாதானம் என்பது கொஞ்சம் யாராவது கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும். யாரு விட்டு கொடுக்குறாங்க? நிறைய அந்தஸ்து இருக்கு, சொர்க்கத்திலே அந்தஸ்து இருக்கு, அல்லாஹ் இங்கேயும் நம்மளை உயர்த்துவான். ஆக நம்முடைய இளைஞர்கள்ட்ட ரொம்ப அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த சாதாரண ஒரு விளையாட்டு விஷயத்தை என்ன செய்யாதீங்க, ஒரு பிரிவினையாக ஆக்காதீங்க. அதே மாதிரியா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் ஒரே கொடையின் கீழ் நிற்க வேண்டும். இன்னைக்கு சேர்ந்து செய்யக்கூடிய சமுதாய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் இருக்கிற சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது. நம்முடைய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் போதையில என்ன செய்ய தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இலக்கு இன்னும் நிறைய இருக்கிறது. அதுவெல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய இளைஞர்கள், ஒரு சமுதாயத்தின் தூண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு ஆசை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக அமல்களின் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கலாம். நான் ஒரு 3 விஷயம் சொல்லிடுறேன், அதை வாழ்க்கையில கடைபிடிங்க, நமக்கு ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹதீஸ்ல இருந்து நம்ம புகுந்து புலப்படும் பொழுது ஒரு 3 விஷயம் நமக்கு கிடைக்குது. முதலாவது என்ன அப்படின்னா சலாம் சொல்றது. என்ன, எல்லாரும் பெரியவங்களை யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. ஒரு ஒற்றுமை உணர்வு, சகோதரத்துவ உணர்வு கிடைக்கும். வாய்ப்புல இருந்து முசாபா செய்யுங்க. 2வது விஷயம், அடிக்கடி முசாபா செஞ்சுக்கிறீங்க, ஒரு ஒற்றுமை என்பது கிடைக்கும். 3வது ஒரு விஷயம், எல்லாரும் பள்ளிக்கு வந்து தொழுது சஃப்புகளை என்ன செஞ்சுக்கிறீங்க, ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துங்க. இளைஞர்கள் எத்தனை பேர் தொழுகாம இருக்கிறாங்க, எத்தனையோ விஷயங்களை முன்னின்று நடத்தக்கூடிய தொழுகைக்கு வர்றதில்லை. இஸ்லாத்தை பற்றியும் சரியத்தை பற்றியும் மசாயில்களை பற்றியும் வாட்ஸ்அப்புகளிலும் ஃபேஸ்புக்கிலும் பேசக்கூடிய இளைஞர்கள் பள்ளிக்கு வருவது கிடையாது. மசாயில பேசி நம்ம என்ன செய்ய போறோம்? மார்க்க சட்டத்தில் இப்படி நம்ம பேசி என்ன செய்ய போறோம்? தேவைதான். முதல் கண் ஒரு இஸ்லாமியன் அவன் ஐவேளை தொழுகையாளியாக இருக்க வேண்டும். ஆக யார் தொழுகைக்கு வந்து
சஃப்புகள்ல நின்று நெருக்கமாக நிற்கிறாரோ சல்லால சொல்லுவாங்க. அதனால தான் சஃப்புகள் என்ன நெருக்கமா நின்றுங்கன்னு சொல்றோம். சஃப்புகள் நெருக்கமா நின்றாதான் உள்ளங்கள் ஒன்றுபடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு சஃப்புகளை நிற்க ரொம்ப பழகினோம். நம்ம ரொம்ப என்ன செய்ய இடைவெளி விட்டு நிற்கிறோம். அதை நம்ம சரி செய்து கொள்ளணும். ஒவ்வொரு வக்த தொழுகைக்கு மேலே நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறோமோ நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்யணும், ஒரு அன்பு பிரியம் ஏற்படும். ஹதீஸ்ல வந்திருக்கு. சில இடங்கள் நம்ம பார்க்குறோம், எங்கே ஃபேன் இருக்குதோ அதுக்கு நேராக நம்ம நிற்கிறதுக்கான்னு யோசிக்கிறோம். எங்கே நமக்கு காற்று வருமோ அங்கே போய் நிற்கிறதுக்கான்னு என்ன செய்யறோம், வெயிட் பண்ணுறோம். இதுவெல்லாம் நம்ம தக்பீர் தஹ்ரீமான்னு ஒன்று இருக்குது. இமாம் தக்பீர் தஹ்ரீமா கட்டிட்டு ஆரம்ப தக்பீர் கட்டிட்டா உடனே போய் சப்புல போய் சேர்ந்து தக்பீர் கட்டிடணும். லேட்டாக கட்டுவோம்னு போனோம்னா அந்த தக்பீர் தஹ்ரீமாவுடைய அந்தஸ்து நம்ம இழந்துடணும். ஆக ஒற்றுமைக்கான வழி என்னவென்று சொன்னால் சஃப்புகளை என்ன செய்யணும், ஒரு இணைப்போடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய முஹல்லாவிற்கும், குறிப்பாக நம்முடைய இளைஞர் சமுதாயத்துக்கு மத்தியிலையும் அல்லாஹ் பரிபூர்ணமான ஒற்றுமையை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.